குலதெய்வ கோயிலுக்கு, எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு. நேசம் தங்கப்பில் அங்கே என்ன பண்ணுறோம்? அங்கே போய் ஆடு மேய்க்கிற மாதிரி போறாருல, இதான் எங்கள் மாமனார். இல்ல இல்லைங்க, நம்ம தம்பி சைனால தங்கிருக்குது. என் பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிறேன், அதனால சரி இதுக்கு வேணும். நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன சீரியஸா பேசுற? சீரியஸாலாம் பேசல. ஃபைல்ல ஜூம் பண்ணினா இந்த எருமை மாடு எங்கம்மா கிளம்புறோம்? குலதெய்வ கோயிலுக்கு, எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு. ஓஹோ, அதுக்கு தான் எல்லாம் பேக் பண்ணிட்டுக்கிறோமா? ஆமாம், பாப்பாக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சு கிளம்பியாச்சு. அப்படியா? நேசா ஏம்மா 4:30 மணிக்கு நாங்கள் தான் கிளம்புறோம், நீ ஏமா முடிச்சுக்கலான்ட்ருக்க? தங்க பிள்ளை இங்கே பாருங்களேன், டைமு 4:30 மார்னிங். தூக்கம் வருது, ஆனால் தூக்கத்துலேயும் சேர்ந்து கொஞ்சம் விளையாட்டு பாருங்களேன். நேசா தங்கப்பில் அஜோ அஜோ. ஓகே, கிளம்பியாச்சு. சும்மா ஓகே, ஃபுல்லாக கிளம்பியாச்சு. ஃபுல் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் ஷானியாஸ் கப்புள் ஐடியில் போய் பாருங்கள். ஸோ இதுதான் எங்களோட ஃபேமிலி. அக்கா வந்து ஹாய் காட்ட மாட்டாங்களாம்மா, 4:30 மணிக்கு எழுந்திரிச்சி தூக்கம், அதனால் அம்மா ஹாய் காட்டுறாங்க, அப்பா ஹாய் காட்டுறாரு. ஸோ பாப்பாவும் தூங்கிட்டா. அக்காவோட பையன் அது ஆல்மோஸ்ட் நாங்கள் போகிற குலதெய்வ கோயில் வந்து எங்களுக்கு வந்து வத்தலகுண்டு தேவதானப்பட்டி அங்கே இருக்குது. காமாட்சி அம்மன் எங்கள் குலதெய்வம். ஆல்மோஸ்ட் நாங்கள் செம்பட்டி வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். இங்கேருந்து கிளம்பிட்டோம். கேக் சாப்பிட்றீங்க? விடிய காலையில் வண்டி எடுத்ததுனால கொஞ்சம் வீடியோ பண்ண முடியல, இருட்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் எனக்கு தூக்கம். ஸோ அதனால் இது பண்ண முடியல. பாட்டை கேட்டு அப்படியே உழப்பிட்டு வந்துட்டேன் இவ்வளோ தூரம். ஸோ அங்கே என்ன பண்ணுறோம்? அங்கே போய் இது மாசி மாதம் அங்கே வந்து குலதெய்வ கோயிலில் சாமி கும்பிடுவாங்க. நல்லா கொஞ்சம் ஆடு வெட்டுறீங்களா? மாதிரி ஆடு வெட்டல, கோழி வெட்டுறோம். கோழி வெட்டி நாட்டுக்கோழியா வெட்டி அங்கே போய் நாங்கள் பிளேசஸ்லாம் காட்டுறோம். சூப்பராக இருக்கும். தென்னந்தோப்பு பக்கத்துலேயே ஆறு ஓடும், டேம் இருக்கும். என்ன டேம் அப்பா? மஞ்சளாறு அணை, இந்த டேம் இருக்கும். சூப்பராக இருக்கும். தென்னந்தோப்பு உள்ளேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். வீடியோவில் நாங்கள் ஆட் பண்ணுறோம், பாருங்கள் மறக்காம. அதெல்லாம் நேசா 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 ஏய் வர வழியில் சாப்பிட்டு போகலாம் சரவணபவன் வந்துருக்கிறோம். ஆக்சுவலி இதுதான் தேவதானப்பட்டி போகிற ரோடு. ரைட் சைடில் போனோம்னா உள்ள கோயில் இருக்கும். என்ட்ரன்ஸ் பார்த்திங்கனாவே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி போகிற வழியில் எல்லாமே தோப்பு தாங்க. இந்த டைம் வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் எங்களால் சரியாக எடுக்க முடியல. இது முன்னாடி போனப்போ எடுத்த ஒரு வீடியோ தான் இது. கூட்டத்தில் ஃபோன் கூட அலோவ் பண்ணல அவங்க. இது உள்ள என்ட்ரன்ஸு. உள்ளே போன சாமியை வந்து பார்த்துட்டு போகலாம். திருவிழா டைமில் இது ஸ்ட்ரைட்டாக உள்ளவே விட மாட்டாங்க. நிறைய சுற்றி வர்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துலலாம் நிற்கவே முடியாது. ஏம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு வந்தாச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. கோழியும் அடித்தாச்சு. திரும்பி பார்த்தீங்கன்னா விருந்து ரெடி ஆகுது. ஆக்சுவலி இப்போ தான் கோழி அறுத்து சுட்டுட்ருக்காங்க. எங்கள் சித்தப்பா, அண்ணா, பாட்டி, பெரியம்மான்னு எல்லாருமே சுட்டுட்ருக்காங்க. பாருங்கள், நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி இது வந்து திருவிழா மாதிரி. எல்லாருமே குடும்பமாக வந்து இங்கே ஆடு வெட்டி, கோழி வெட்டி, விருந்து சாப்பிட்டு, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருப்பாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே தெரியும்.
நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இந்த கோயில் பற்றி இதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே சொல்லுவாங்க. தேவதானப்பட்டி மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாவே வரும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், தென்னந்தோப்புக்கு நடுவில். ஏங்க இங்கே வாங்க, கொஞ்சம் அந்த பக்கம் போய் காட்டுறோம். ஆறு ஓடுது, அழகாக தண்ணியும் குளிக்கலாம். அப்புறமா போய் பார்க்கலாமாங்க. நாங்கெல்லாம் ஏழலாம். கோழி போட்டு போஸ்ட் இருக்கிறார் நம்மளால். கோழியும் போய் கருப்புசாமி கோவிலில் அறுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து அதை ஃபுல்லாக அந்த இன்னும் தீயில வச்சு பொசுக்கி முடியெல்லாம் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுட சுட சாப்பிட்லாம் வாங்க. வந்தேன், செம்ம வெயில். வந்த உடனே ஒரு நல்லா ஒரு குளியல் போட்டு வந்தோம். இங்கே பின்னாடி ஆற்றுல சூப்பராக இருக்குது. எனக்கு இது ஃபஸ்ட் டைமு, நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்ததே இல்லை. ஸோ நல்லா இருக்குது. ஆடு மேய்க்கிற மாதிரி போகிறாருல, இதுதான் எங்கள் மாமனார். இது வந்து எங்கள் சகலை. பேச மாட்டாராமா, இவர் தான் எங்கள் சகலை. இவங்க வந்து இவங்க வந்து அவங்க அண்ணி. இவங்க தான் எங்கள் அண்ணி, என் ஒய்ஃபோட அக்கா. ஸோ இது வந்து புது அனுபவம். இதுதான் குட்டி ராகவ். ஸோ இது அனுபவம் சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்னும் சமையல்லாம் ஆகிட்டுருக்கு, இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சோடனே ஃபுல்லாக சாப்பிடும்போது ஃபுல் வீடியோவும் போடுறோம், பாருங்கள். சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நான் குளிக்க போகிறேன், அதையும் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஏன்னா நீ குளிக்கிறது நாங்கள் என்ன பார்க்கணும்? இல்லை, நான் குளிக்கிறத பார்க்க வேணாம். ஆறு அப்படியே ஜாலியாக அப்படியே இந்த தோட்டத்து சைடில் குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு. இதுதான் எங்கள் சின்ன மாமனார், என் ஒய்ஃபோட சித்தப்பா. ஏனுங்க இங்கே தான் நான் நிறைய இங்கே வந்து அதிகமாக தண்ணி போகுமா, ஃபுல்லாக போகுமாம்மா. இந்த டைமில் வந்து தண்ணியே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது, கம்மியாக வந்துருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. குளிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். இன்னைக்கு டே அதுதான். ஏய் ராகவ், நம்ம குளிக்கலாமா? ம், ஏன் சாமி? என்னம்மா என்னம்மா? ம், சித்தி என்ன பண்றீங்க மூணு பேரும்? ராகவ், நம்ம சும்மா வேடிக்கை பார்க்குறோம் அவங்க குளிக்கிறத, வேற என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் ஆசையாக தான் இருக்கு குளிக்கணும்னு, பட் முடியல. ஃபைனலி சாப்பிடுறதே இல்லை, அப்படியே மா தேவா தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல கேளுங்க. ஆமாம், ஒரு கை மட்டும் காட்டிடுங்க. ரெட்டலையா? ஆமா, சரி சரிங்க, அதாங்க அதான் காட்ட சொன்னேன். அதை மட்டும் கட் பண்ணி யார் ரெட்டல இல்ல? அதான் அதாங்க. நீங்க விஜய் தானே? இல்லை இல்லைங்க, நம்ம ரெட்டலைங்க, தீவிர ரெட்டலை. சமையல் எப்படி இருக்கு? ஏங்க சமையல் எப்படி இருக்கு? சமையல் எப்படி இருக்கு பாட்டி? சமையல் எப்படி இருக்குது? தேவா எப்படி இருக்கு? செஞ்சதே நான் தாயா அப்படிங்கிறியா? गंभीर है चैनल तग्गिर्तದೆ சொல்லுங்க மேடம். பார்த்து கொண்டிருப்பது செய்திகள். பேச இருப்பது பிரியா, பேராத்திரி பிரியா கார்த்திக்ராஜ் அவர்கள். சித்தி, தேவதானப்பட்டி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்ததுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இது. வருஷம் எப்போ பிறகும், எப்போ வந்து வர்றது, எப்போ வர்றது, எப்போ சாமி தரிசனம் பண்ணுறது, நல்லா ஒற்றுமையாக சேர்ந்து
உட்காந்து சாப்பிட்றது அது நினைச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படின்னு வெளியே உள்ளுக்குள்ள வேலையா போட்டு போயிடானுங்கடா பாவி பயலுக. அப்படி இல்லை, கொஞ்ச நேரம் கஷ்டமா இருந்தாலும் சாப்பிடும்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம்ல, அந்த 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 சந்தோஷம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் வந்து சித்தப்பாவோட கஷ்டம் மட்டும்தான். அவர் இல்லைன்னா இந்த வேலையெல்லாம் நடக்குமா? நடக்காது, கண்டிப்பா நடக்காது. எல்லாமே பக்கத்துல கோழி எடுத்து வெட்டி கொடுத்த என்னையவனும் சொல்லலையா? இல்ல எல்லாருமே ஒரு முக்கியம் தான் எங்களுக்கு தவிர. எல்லாரும் உண்டு வைக்கும் கேது ஏழு. நானும் ஒரு காரணம் சட்டை காலி பண்ணிட்டீங்க. மாப்பிள்ள பொண்ணு அதுதான் எதுங்க. எங்க அம்மா உடனே கோல்கேட் விளம்பரத்துக்கு வர்ற மாதிரி எங்க குடும்பத்தோட வந்து எங்கள் காமாட்சி அம்மா கூட்டு போகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே வருஷம் கூடவே இந்த ஒரு படுத்து கிடக்கல இதையும் கூட்டிட்டு வருவோம். படுத்து வந்து கோயிலுக்கு கொண்டாடிட்டு போனால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆமாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்க அம்மா ஆமாங்க இந்த அம்மா இன்னும் ஒரு ஆதி இல்ல, அதே ஒண்ணுதான் நமக்கு குறை. ஏண்டா எல்லாரையும் கேட்டீங்களே, எடுபடி வேலை செஞ்ச என்ன எவனுமே கேட்க. ஒட்டி விட்டேன். கையிலே வைங்க. நன்றி, வணக்கம். எல்லாமே சரி. எங்க குடும்பத்துல மூத்தவர் எங்க அண்ணன் நீட்டி படுத்துட்டாரு. அதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இங்க மாப்பிள்ளைங்க பொண்ணு எல்லாம் வந்திருக்கா, அவங்களுக்காக வந்து செஞ்சுட்டு இருக்கோம், எல்லாம் ரைட்டு. ஆனா அண்ணன் தான் இன்னும் வாயே திறக்கிறான். இப்ப திறக்கிறார் பாருங்க. ஒன்றும் இல்லை, சந்தோஷமா சாப்பிட்டோம். என் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கிறா, அதனால சரி இதுக்கு வேணும் நமக்கு என்ன வேணும், அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேங்க. போதுங்களா? எப்படிங்க மாடு நிலம் சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல நமக்கு என்னங்க வேணும்? அவ்வளவுதான். சொல்லுங்க. அவ்வளோதான் சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைங்க. இதுதான் குடும்ப சந்தோஷம். எந்த ஒரு கஷ்டம் இருந்தா கூட இருந்தாலும் பேசி தீர்க்கிறது, இதுதான் விஷயம். என்ன சீரியஸா பேச? சீரியஸாலாம் பேசல, நிஜ வாழ்க்கை பேசிட்டு இருக்கேன். சிரிச்சு பேச சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். சீரியஸாலாம் பேசல, சிரிச்சு தான் பேசுறேன். 8ஆம் நம்பர் கடைக்கு நன்றி. ஜூம் பண்ணினா இந்த எரும மாடு ஃபர்ஸ்ட் டைம் வெட்டல போறேன். வெட்டல வைக்கிறேன். பாட்டி ஆய் சொல்லு பாட்டி. கூல் சூப்பர் இருந்துச்சு. வெல்கம் பேக். முடிச்சாச்சு, எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு, சாப்பிட்டாச்சு, குளிச்சாச்சு, தூங்கி எந்திரிச்சாச்சு, ஃபன்னாக பேசியாச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒரு நாள் எப்படி போணுச்சுன்னே தெரியல. ஆக்சுவலாக ரொம்ப சீக்கிரமாக டே போன மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒரே நாளில் பார்த்துட்டு ஒரே நாளில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதுதான் பெட்டரும், அதுதான் எப்போவுமே நல்லாவும் இருக்கும். ஏதோ ஒரு நாள் பார்த்துறோம், பேசுகிறோம், போகிறோம் அப்படின்னு கூடவே இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்கு. அவ்வளோதான், முடிச்சிட்டோம், கிளம்பிட்டு இருக்கோம். எக்ஸிட் ஆயாச்சு. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, எங்களோட vlogs பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேரும் பண்ணுங்க. மறக்காம எங்க அண்ணி பையன் ஒருத்தர் சொல்லுவான், ப்ளூ கலர் ஹார்ட்டை தெருக்கி விட்டுருங்க. நல்லா இரு சஸ்விக். பாய். பாய்.